ஐடி கார்டுங்கம்மா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். 2 மாசமா வீட்ல சும்மா ஆட்டம் தானே போட்டுட்டு இருந்த. நேத்து ஒரு நாள் தேவையானதை எடுத்து வச்சிருக்க கூடாதா? மா, நீ தானம்மா 2 மாசம் ஆஃபீஸ் போயிட்டு இருந்த. எனக்காக நேற்று ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டிருக்கலாம்ல. நான் ஆஃபீஸ் லீவ் போட்டா நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும். பரவாயில்லையா? எனக்கு ஓகே. ஐ லவ் கவர்மெண்ட் ஸ்கூல். சும்மா கூட கூட பேசாம ஐடி கார்டு எங்கன்னு தேடு. மா, இங்க தாமா வச்சேன், இப்ப காணோம். ஒழுங்கா தேடுடி, கொஞ்ச நேரத்துல ஆட்டோ வந்துரும். இது ஆட்டோவா? மா, நீ தானம்மா சொன்ன இந்த வருஷம் நம்ம சைக்கிள்ல போலான்னு. சொன்னேன், அப்ப பழைய ஸ்கூல்ல இருந்த. இப்பதான் ஸ்கூல் மாறிட்டோம்ல, அவ்வளவு தூரம் எப்படி சைக்கிள்ல போக முடியும்? மா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேமா. எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸ் கூட வருவாங்க. அட்லீஸ்ட் நீ தானே வந்து விட்டுட்டு போயேன். எனக்கு ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு ரித்து. உன்னை கூட்டு போய் விட்டு போனா நான் நாளைக்கு தான் ஆஃபீஸ் போய் சேருவேன். ஒழுங்கா அடம்பிடிக்காம கிளம்பு. ஐடியா என் பேக்ல வச்சுட்டு எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருக்கா? சரி, ஆட்டோண்ணா எப்போ வருவாரு? ஆட்டோ அண்ணனா? ஆட்டோ அக்காடி. ஏது ஆட்டோ அக்காவா? அண்ணே, ஒரு டீ. என்னம்மா சவாரி போல? இன்னில இருந்து ஸ்கூல் சவாரி. ஓகே ஓகே, ரைட் ரைட், கலக்குமா. போலாமா சின்ன மேடம்? இங்க பாருங்க, ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டு வர வேண்டாம். அவளுக்கு யோகா கிளாஸ் லொகேஷன் தெரியும், அங்க கூட்டு போங்க. நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது அவளை பிக்கப் பண்ணி டியூஷன்ல விட்டுருவேன். என்ன மேடம், குழந்தை நாள் முழுக்க ஸ்கூல்ல படிச்சு படிச்சு கழிச்சு போயிடாதா? ஸ்கூல் முடிச்சுட்டு யோகா போகணும், டியூஷன் போகணும். என்ன மேடம்? ஹலோ, உங்க வேலையை மட்டும் பாருங்க. நான் ஆஃபீஸ் போக வேண்டாமா? நான் இல்லாத டைம்ல எப்படி நீங்களா வந்து சமாளிப்பீங்க? ரித்து, இவங்க கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காத, புரியுதா? போனமா வந்தமான்னு இருக்கணும். இங்க பாருங்க, டெய்லி இவளை மட்டும்தான் பிக்கப் பண்ணி டிராப் பண்ணும். கேப்ல வேற யாரையாச்சும் பிக்கப் பண்ணி சைட்ல காசு பார்க்கலாம்னு நினைக்க கூடாது, புரியுதா? ரித்து, ஆட்டோல வேற யாராச்சும் ஏறினாங்கன்னா அம்மா கிட்ட வந்து சொல்லணும், ஓகேவா? ஓகேமா. ஓ. பாய் பாய். மேடம், என்ன கிளாஸ் படிக்கிறீங்கோ? என்ன உங்க அம்மா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? எல்லாமோ அப்படிதான் சொல்லுவாங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு. ஆனா எங்க அம்மா அப்படி கிடையாது. நீ யார்கிட்ட வேணா பேசு, ஆனா என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன ஸ்கூல் படிச்சீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலு. கவர்மெண்ட் ஸ்கூலா? கவர்மெண்ட் ஸ்கூல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்படியே பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறீங்க? என் வீட்டில் நானே ஒரு சின்ன பொண்ணு. நான் சொல்கிறது எப்படி கேட்க போகிறாங்க? அவங்க சொல்கிறது தான் நான் கேட்கணும். இன்னொன்று, எல்லோரும் ப்ரைவேட் ஸ்கூல் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்படியா? ஒன்று பண்ணுறியா? என்னது? உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மா கிட்ட கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலும் பிரைவேட் ஜாப் தான் போவாங்களான்னு கேட்டு சொல்லு. எதுக்கு? கேளு, சொல்றேன். கேட்குறேன்.
மா, என்னடி உனக்கு கவர்மெண்ட் ஜாப் பிடிக்குமா இல்லை ப்ரைவேட் ஜாப் பிடிக்குமா? இது என்னடி கேள்வி? கவர்மெண்ட் ஜாப் தான். கவர்மெண்ட் ஜாப்காக 4 இயர்ஸ் ட்ரை பண்ணேன், கிடைக்கவே இல்லை. கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கலாம், கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? தட்டி சாட்டோ நிக்கலா, அட்வான்ஸ் பிரெயின். சரி, இப்போவாது என்கிட்ட பேசலாமா வேணாமான்னு யோசிச்சியா இல்லையா? நான் இந்த வாட்டி அம்மா கிட்ட பேசுறது கட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? சாரி கொஞ்சம் வண்டி எடுக்க முடியுமா? லேட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பீரியட் வேற டெஸ்ட். ஏறுனா தானே எடுக்க முடியும், ஏறு. ஓகே. போலாமா? போலாம்க்கா. இப்படியே போனா நான் ஸ்கூலுக்கு 3rd பீரியட் முடிஞ்சு தான் போவேன். கொஞ்சம் சீக்கிரமா போய் தொலைங்க. போய் தொலைங்களா? உனக்கு டெஸ்ட் இருக்குன்னா நீ தான் சீக்கிரமா வரணும், என்னால வேகமாலாம் போக முடியாது. சாரி கொஞ்சம் வேகமா போங்க ப்ளீஸ். இங்க பாரு, ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ், தெரியும்ல? அதிவேகம் ஆபத்தானது. நேரத்தெல்லாம் பஞ்சு. எனக்குல வேகமா போய் தொல்லடி. டீயா? என்ன பாக்குற? ஆமா லேட்டு தான் ஆச்சு. நீ சீக்கிரமா போவேன்னு நினைச்சுதானே நான் லேட்டாவே வந்தேன். நீ எப்பயாச்சும் டெஸ்ட்டுக்கு லேட்டாக போய் ஸ்கேலில் அடி வாங்கியிருக்கியா? இல்ல. சொல்லு, வாங்கியிருக்கியா? அப்போ உனக்கு என் வழி புரியாது. இப்போ மட்டும் நீ வேகமா போல, நான் ஆட்டோலாம் குடிச்சிருவேன் பார்த்துக்கோ. ஏய், டெஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஸ்கூலுக்கே போகிற மாதிரி ஆக்கிடுவேன் பார்த்துக்கோ. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லிவிடுவேன். அடி பாவி, அப்படி மட்டும் பண்ணிடாத. இப்போ எப்படி வேகமா போறேன்னு மட்டும் பாரு. ஓடே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ், பை. பாத்து முடியல தலைவா, ரொம்ப பாடா படுத்தி எடுக்கிறாங்க. இன்னும் ஒன்றும் புரியல. யோகா கிளாஸ் போலாமா? என்னால முடியல இன்னைக்கு. ஸ்கூல்ல பெண்டு நிமித்தி எடுத்துட்டாங்க. யோகா கிளாஸ், இதுல அம்மா கூட டியூஷன்னு. நினைச்சாலே கடுப்பா இருக்கு. கட்டடிச்சிருவோமா? கட்டா? யோகா கிளாஸா? இல்ல புரியல. ஆல்ரெடி உன்னை ஸ்கூல்லே பெண்டு நிமித்தி தான் அமுச்சு வச்சிருக்காங்க, மறுபடியும் அங்க போய் எதுக்கு பெண்டு நிமிர்னா? என்ன நம்பவியா மாட்டியா? உன்னை நம்பாம நான் யாரை நம்புறது? இன்னைக்கு யோகாக்கு டிமிக்கி, டியூஷனுக்கு டிமிக்கி, ஜாலியா ஊர் சுத்த போறோம். ஜாலிதான். ரித்து, நீ டயர்டா இருப்ப, இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டே வா. இதுல எதுவும் மயக்க மருந்துலாம் கிடக்கல? லைட்டா கலந்துருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? பரவாயில்ல. இந்தாங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. அப்புறம் நிஜமாலே இதை கலந்துருக்கீங்களா? இல்லடி, சரி கொடு.
எப்படி ஜாலியா இருந்துச்சா? செம்மையா இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம நாத்தம் பிடிச்ச சாக்ஸோட யோகா கிளாஸ்ல போய் உட்காருன்றீங்க. ஆமா, எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். நிக்கி, வா நம்ம அம்மா வரதுக்குள்ள சீக்கிரமா போகணும். ஐயோ டைம் ஆச்சுல. வா 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 ஓடு. ஏறு ஏறு. போ. போமா. போலாமா? நான் இங்க உட்காந்துக்கிட்டா? முன்னாடியா? ம். சரி வா. அது கொடு. பாத்து. போலாமா? ஏய், ஜாலியா இருக்கா? நான் ஓட்டவா? ஓட்டு. ஏய், சூப்பரு. ஓட்டு. ஆனடி. ஓட்டு. ஓடுது. பாத்துடி. ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. ஐஸ்கிரீம் வேணுமா? ம். சரி வா. ஆ. போலாமா? நாளைக்கு இதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஏய், உங்க அம்மாடி. கரு. நிறுத்து. எங்கடி போன? சொல்லுடி. அது வந்து எங்க போனேன்னு கேட்டேன். ஸ்கூல் முடிச்சிட்டு ஏன் கையவே பிடிக்கிறியா நீ? உன் ஆட்டோல வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தா. எப்போ உன் கூட சேர்ந்தாலும் அப்பையில இருந்து அவ ஹேபிட்ஸே மாறிடுச்சு. என்ன மாறிச்சு மேடம்? என்ன மாறிச்சு? அவ என்ன போர்டு எக்ஸாம்க்கா படிச்சுன்னு இருக்கா? சின்ன குழந்தை மேடம் அவ. 4ஆம் கிளாஸ் தான் படிச்சுன்னு இருக்கா. ஸ்கூல் முடிஞ்ச உடனே யோகா கிளாஸ், யோகா முடிஞ்ச உடனே டியூஷன். உங்க வேலை பிரஷர்லாம் அந்த குழந்தை மேல திணிச்சுன்னு இருக்கீங்க மேடம் நீங்க. நல்லா சொல்ல நிக்கி. மா, என்ன பாக்குற? அக்கா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மா, ஒரு தடவைச்சு நீ என்கிட்ட சிரிச்சு பேசிருக்கியாமா? எப்ப பார்த்தா லேப்டாப்பை கட்டி பிடிச்சி எழுதிட்டு இருக்க? நான் ஒழுங்கா சாப்பிடுறேன்னு கூட கவனிக்க மாட்டேங்கிற. ஆனா இவங்க அப்படி இல்லை. நான் 3 நாளைக்கு முன்னாடி நைட் என்ன சாப்பிட்டேன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா நான் இவங்க கிட்ட தான் ஷேர் பண்றேன். லூசு மம்மி. ரித்து, பெரியவங்கள்ட்ட அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சாரி நிக்கி. கடுப்பேத்துறாங்க மை லார்ட். சாரிங்க. அவ சொல்றதும் கரெக்ட் தான். நானும் வேலைன்னு சரியாவே அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். சாரி ரித்து. இனிமேல் நான் இல்லைனாலும் ஸ்கூல் விட்டு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்துரு. அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடு. சரியா? வார்த்தையை மாற மாட்டல. மாறினா நான் அக்காவுக்கு தத்து பிள்ளையே போயிடுவேன். எனக்கு ஓகே தான். மாற மாட்டீங்கல்ல? கண்டிப்பா மாட்டேன். வாங்க வீட்ல டிராப் பண்ணிட்டேன். போலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரவுடி பேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய். பை. என்னை அடியாலே விட்ட, இப்போ உன்னாலே விடுறேன் பாரு. போடுற தோ. சித்தி டயர்டா இருக்கு சித்தி, வா போலாம். ஏய், என்னடி இவ்வளவு நேரம் நான் உனக்கு போட்டலடி, போடுறி. நீ என்ன சின்ன பிள்ளை இதெல்லாம் விளையாடுறதுக்கு? வா சித்தி.
ஏய் ப்ளீஸ் டி